ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். நெட் ஃபவுண்டேஷன் ஊழியத்தில் நாம் படித்து வருகிற வேதாகம பயிற்சிக்காக நாம் ஆண்டவரை நன்றி செலுத்த வேண்டும். கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக தேவனுடைய மந்தையை எவ்வாறு பராமரிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் பயிற்சியை பெற்றுக்கொண்டோம். அதிலே 6வது பாடமாக போதகரின் குணாதிசயங்களும் மற்றும் திறமைகளும் என்ற பாடத்தை இன்றைக்கு நாம் இந்த வீடியோ வாயிலாக காண இருக்கின்றோம். போதகராக செய்ய வேண்டிய முக்கிய காரியங்கள், அதாவது குணாதிசயம், போதகர்களுடைய குணாதிசயமும் திறமைகளும் பற்றி இந்த பாடத்தில் நாம் பார்க்க இருக்கின்றோம் வீடியோ வாயிலாக. அதிலே குணாதிசயம் முக்கியமாக 5 குணாதிசயம் முக்கியமாக காணப்படுகிறது. ஒன்று, நீங்களாகவே இருக்க வேண்டும், ரகசியம் காக்க வேண்டும், தெளிவான எல்லைக்குட்பட்டவராக இருக்க வேண்டும், உங்களை நீங்களே கவனித்துக் கொள்ள வேண்டும், பாலியல் குறித்து தெளிவான எல்லைகளை உண்டு பண்ணிக்கொள்ள வேண்டும். மற்றும் 3 திறமைகள் இருக்க வேண்டும். ஒன்று, கவனித்தல், பதிலளித்தல், உதவுதல். இதை தான் இந்த வீடியோவிலே நாம் பார்க்க இருக்கின்றோம். முதலாவது, நீங்களாகவே இருக்க வேண்டும். ஊழியத்தில் அநேகர் தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஸ்தானத்தை மிக உயர்வாக கருதுவது, எண்ணுவது, அதற்கேற்றவாறு நடப்பது, இது தவறு கிடையாது. அதே நேரத்தில் நாம் எந்த விதத்திலையும் நம்முடைய சபையில் இருக்கிற மக்களுக்கு முன்பாக உயர்த்தி காண்பித்து கொள்ள நாம் அப்படி செய்யலாகாது. ஏன்னு சொன்னால் அவர்களும் நாமும் ஒரே சமமாக காணப்படுகிறோம் தேவனுக்கு முன்பாக. ஆகவே நாம் உயர்ந்த ஸ்தானத்தில் போதகர் வைக்கப்படுதல், முன்பை விட வித்தியாசமாக செயல்படுதல், சபை மக்களிடமிருந்து வெகு தூரம் இடைவேளையை கடைபிடித்தல், அவர்கள் எல்லாரும் பாவிகள் போல நாம மகா பரிசுத்தவான்கள் போல இடைவெளியை கடைபிடித்தல், தங்களை விசேஷித்த வகுப்பை சேர்ந்த கூட்டம் என எண்ணிக்கொள்ளுதல், தானாக இராமல் ஒரு போதகர் இப்படிதான் செயல்பட வேண்டும் என்று சொல்லி பேச்சிலும் செயல்களிலும் முக பாவனையிலும் எல்லாத்திலையுமே வித்தியாசத்தை காண்பிப்பது, இது வேதம் அவ்வாறு இருக்கும்படி கூறவில்லை. ஆனால் தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாம் இருக்கிற வண்ணமாகவே நம்மை அழைத்திருக்கிறார். ஆகவே நாம் எப்படி இருக்க வேண்டுமா? இருக்கிற மாதிரியே இருக்க வேண்டும். நீங்களாகவே இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களில சீஷர்களை அவர்கள் யாராக இருந்தார்களோ அவர்களாகவே அவர்களை அழைத்தார். முக்கியமாக 2 கொரிந்தியர் 4:7 சொல்லப்படுகிறது, அவர் தம்முடைய பொக்கிஷத்தை மண்பாண்டத்தில் வைக்க சித்தம் கொண்டார் என்று சொல்லி. அப்போ மண்பாண்டம் எதற்கு உதவுமாம்? அது உடைந்து போனால் வெளியே தூக்கி போடுவதற்கு மட்டுமே அது செய்யப்படும். அப்போ அதை போன்ற மனிதர்களாக நாம் இருக்கிறவர்களாகவே இருக்க வேண்டும். நம்மை குறித்து உயர்த்தி கொள்ள அல்லது பெருமை பாராட்டி கொள்ள ஒன்றுமே கிடையாது. முதல். 2வது, நம்பிக்கைக்கு பாத்திராய் இருக்க வேண்டும். சபையில் இருக்கிற பிலீவர்ஸ் மற்றும் நம்ம மேல இருக்கிற நம்பிக்கை, அவர்கள் வைத்திருக்கிற அந்த நம்பிக்கை ஒருபோதும் அசையாத வண்ணம், அதற்கு எந்த விதமான அவப்பெயர் இல்லாத வண்ணம் நாம் நடந்து கொள்ள வேண்டும். சில நேரத்தில் சபையில் இருக்கிற மக்களோ அல்லது நன்மை அறிந்த மக்களோ நம்மிடத்துல சில அந்தரங்கமான காரியத்தை சொல்லுவாங்க. அவங்களுடைய ரகசிய பிரச்சனைகளை நமக்கு சொல்லுவாங்க. அதை நாம் அதில் ரகசியம் காக்க வேண்டும், மற்றவர்களுக்கு சொல்லக்கூடாது. அதை குறித்து மற்றவர்களோட பகிர்ந்து அதை நாம் ரகசியத்தை மற்றவர்களுக்கு சொல்லாதபடி பார்த்து கொள்ள வேண்டும். ரகசியம் காக்க வேண்டும், நம்பகத்தன்மை வேண்டும். கடவுளிடம் நம்பகத்தன்மை போன்றது நம்ம இடத்துல அவங்க சொல்றது. இந்த நம்பகத்தன்மையில ஏதாவது பிளவு ஏற்பட்டால் ஆண்டவருக்கும் நமக்கும் அந்த உண்மையை நம்ம இடத்துல சொன்ன மக்களுக்கும் மிகப்பெரிய பிளவு ஏற்படும். ஆகவே நம்பகத்தன்மை மிக மிக முக்கியம். சில விதிவிலக்கு இருக்கு. இதுல ஒருத்தர்
ஐயா நான் சூசைட் பண்ணிக்க போகிறேன், நான் எல்லா மருந்து மாத்திரெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன், என்ன உயிரை நான் சூசைட் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னார்னா அதில் நீங்கள் ரகசியம் காக்கக்கூடாது. சில விதிவிலக்கு உண்டு. அப்போது அந்த குறிப்பிட்ட நபரை சார்ந்த உற்றார் உறவினர் அவர்களை அழைத்து இதை போல ஒரு பிரச்சனை இருக்குது, அந்த தம்பிக்கு இப்படி சொல்கிறாரு என்று சொல்லி அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு கவுன்சிலிங் கொடுக்கணும். ஒருவேளை அதில் நம்ம ரகசியம் காத்தோம்னா அந்த குறிப்பிட்ட நபர் மறிக்க நேரிடும். சில நேரத்தில் பாலியல் துஷ்பிரயோகம் நடந்திருக்கும், அதில் நம்ம ரகசியம் காக்கக்கூடாது. உடனடியாக அதற்குரிய வழிமுறைகளை கண்டுபிடித்து அதை சரிப்படுத்த முயற்சி செய்ய வேண்டும். ஒரு வாலிப பெண்ணுக்கு பாலியல் துஷ்பிரயோகம் நடந்திருக்குன்னு தெரிஞ்சா அதற்குரிய வழிகளை சீர்படுத்த ஒழுங்குபடுத்த அதில் நீங்கள் நாம் முயற்சி செய்ய வேண்டும். அதில் நம்ம ரகசியம் காத்தோம்னா எல்லாத்துக்குமே பிரச்சனை ஆகிடும். மூன்றாவது, உங்களுடைய எல்லை அளவுகளை அறிந்து கொள்ளுதல் அவசியம். முதல்ல பார்த்தோம், நீங்களாகவே இருக்க வேண்டும். இரண்டாவது, ரகசியம் காக்க வேண்டும். மூன்றாவது, எல்லை அளவுகளை அறிந்து கொள்ளுதல் அவசியம். எல்லை என்று சொன்னால் எல்லாவற்றுக்கும் ஒரு எல்லை உண்டு. ஒரு சாதாரண வீட்டுக்கு 4 புற எல்லைகள் உண்டு. அப்போ நம்முடைய ஊழியத்தில் செய்கிற செயல்களுக்கு ஒரு எல்லை உண்டு. வீடு சந்திப்பின் போது எவ்வாறு நாம் சந்திக்க வேண்டும், எந்த நேரத்தில் சந்திக்க வேண்டும், யாரை எவர்களோடு சந்திக்க வேண்டும், எப்படிப்பட்ட சூழ்நிலையில் சந்திக்க வேண்டும். கவுன்சிலிங் கொடுக்கும் பொழுது அங்கே ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்கள், ஒருவேளை ஒரு சகோதரி கூட கவுன்சிலிங் கொடுக்க நேர்ந்தால் அங்கே போதகர் கணவன் மனைவியாக செல்ல வேண்டும், அல்லது திறந்த கதவை திறந்த ஒரு ரூமில் கவுன்சிலிங் செய்ய வேண்டும். ஹவுஸ் விசிட் செய்யும் போது நேர காலத்தை நாம் அளவுகளை அறிந்து கொள்ளுதல் அவசியம். ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு பிற்பாடு ஹவுஸ் விசிட் போவது நல்லது கிடையாது. தனிப்பட்ட இடத்துல தனிப்பட்ட ஒரு பெண்மணியோட பேசுறது அது நல்லது கிடையாது. இப்படி ஊழியர்களுடைய வாழ்வில் போதகர்கள் இந்த எல்லை அளவுகளை அறிந்து கொள்ளுதல் மிக மிக அவசியம். நான்காவதாக, பாலியல் எல்லைகளை குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஏன்னு சொன்னா பாலியல் தான் இருக்கிறதுலே மிகவும் பிரச்சனைக்குரியது. அநேக சபை ஊழியர்கள் இந்த ஒரு சின்ன பிரச்சனைனால அந்த பகுதி முழுமையாக ஒருவர் செய்கிற தவறு நிமித்தமாக அந்த ஊழியம், சபை, கிறிஸ்துவ மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு அவப்பெயர் ஏற்படுகிறது. எதில்? பாலியல்ல நாம விழுந்து விட மாட்டோம் என்று எண்ணும் பொழுதே சில நேரத்தில் அதுக்குள்ளாக நாம் கடந்து விடுவோம். ஏன்னு சொன்னா பிசாசு யாரை விழுங்கலாம் என்கிற கர்சிக்கிற சிங்கம் போல சுற்றி திரிகிறான். இந்த ஊழியத்தில் வருகிற மிகப்பெரிய ஒரு சோதனை பாலியல். சில நேரத்தில் நம்ம சிஸ்டர் என்று பிறரோடு நம்ம பழகிட்டு இருப்போம். ஆனால் அது பிற்காலத்தில் மிகப்பெரிய அவப்பெயருக்குள்ளாக கொண்டு வந்துடும். ஆகவே இந்த பாலியல் எல்லை போதகருடைய வாழ்வில் மிகவும் மிகவும் அவசியமான ஒன்று. இந்த 4 காரியங்கள், நீங்களாகவே இருக்க வேண்டும், ரகசியம் காக்க வேண்டும், ஊழியத்தில் எல்லைகள் அளவுகளை தெரிந்து கொள்ள வேண்டும், 4வது பாலியலை குறித்த எச்சரிக்கை மிகவும் அவசியம். ஒரு போதகர்களுடைய குணாதிசயம் இந்த 4ம் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. அதுக்கடுத்து 3 விதமான திறமைகள். அதுக்கு முன்பதாக இந்த குணாதிசயத்தில் உங்களை நீங்களே கவனித்துக் கொள்ள வேண்டும். சில நேரத்தில் 5வது குணாதிசயமாக கூட நம்ம எடுத்துக்கொள்ளலாம். சில நேரத்தில் வாரம் முழுமையா ஊழியம், வீடு சந்திப்பு, நிறைய வெளியிலிருந்து அழைப்பு, பாஸ்டர்ஸ் மீட்டிங், இப்படி சொல்லி நம்ம போயிட்டே இருப்போம், பிஸியாக இருப்போம். ஆனால் வேதம் சொல்லுகிறது 6 நாள் வேலை செய், 7ஆம் நாள்
ஓய்ந்திருக்க வேண்டும் என்று சொல்லி. அப்போ நம்ம 7வது நாளில் தான் நமக்கு ஓய்வு நாள் இருக்கிறது. அதை முடிச்சுட்டு மறுநாள் நம்ம ஒரு நாள் ஓய்வு எடுத்துக்கொள்ளலாம். ஆண்டவரே ஒரு நாளை ஓய்வெடுப்பதற்கு நியமித்திருக்கிறார். அவருக்காக அவர் ஓய்வு எடுக்கல, ஆதாம் ஓய்வு எடுக்க வேண்டும் என்பதற்காக அவர் ஓய்வு எடுத்தார். அப்படி ஆண்டவரே அப்படி அந்த ஒரு நாளை நியமிக்கும் பொழுது நாம் சபை ஊழியங்கள் எல்லாம் முடித்து வாரத்தில் ஏதாவது ஒரு நாள் ஓய்வு நாளாக ரெஸ்ட் எடுத்து அந்த நாளில் நம்மை நாமே கவனித்துக் கொள்ள வேண்டும். உங்களை நீங்களே கவனித்துக் கொள்ளுதல், உங்களுடைய ஊழியம், உங்களுடைய சரீரம், உங்களுடைய குடும்பம், உங்களுடைய சபை வளர்ச்சி, உங்களுடைய சாட்சி வாழ்வு, இதெல்லாம் நல்லா இருக்கணும். அப்படின்னா நாம ஒரு நாள் குடும்பத்துக்காக, பிள்ளைகளுக்காக, நம்முடைய சொந்த சரீரத்துக்காக ஒரு நாள் ஒதுக்க வேண்டும். குடும்பத்துக்கு நேரம் இல்லை என்று சொன்னால் அது தேவனுக்கு மகிமையற்றதாக இருக்கும். சபை வளர்ச்சிக்கு உதவாது, சாட்சி வாழ்வு குறையும். வாரத்தில் ஒரு நாள் ஓய்வு மிக மிக அவசியம். ஆகவே இந்த 5 காரியங்களும் போதகர்களுடைய குணாதிசயங்களாக காணப்படுகிறது. அடுத்து போதகர்கள் அவர்களுக்குரிய திறமைகள், 3 திறமைகள். ஒன்று, தீவிரமாக கேட்க வேண்டும். ஏன்னு சொன்னா போதகர்களுடைய பணியே அதிகமாக பேசுறது சபையில் நல்லது. ஆனால் சபை விட்டு வெளியே போகும்போது வீடு சந்திப்பு, சபை மக்களுடைய நபர்களை நீங்கள் பார்க்கும் பொழுது அவர்களிடத்தில் செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்று தான். நாம் பேசுறதை விட அவங்க பேசுறத நாம் கவனிக்கணும். தீவிரமாக கேட்க வேண்டும். இந்த காதில் கேட்டு இந்த காதில் விழுறது கிடையாது. அவங்க என்ன சொல்ல வராங்க அவங்கள பேச அனுமதிக்கணும். அவங்களுடைய உரையாடலை கவனித்து கேட்கணும். என்னிடத்தில் நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க சொல்லுங்க, எனக்கு இவ்வளோ நேரம் உங்களோட கூட நான் இருக்க போறேன். அப்படி சொல்லும் பொழுது எந்த தடையும் இல்லாம, சில நேரத்தில் செல்போன் கூட சைலண்ட்ல போட்டு இருப்பது நல்லது. அவங்க மனவிட்டு பேசுறதுக்கு, உள்ளத்தில் இருக்கிற பாரத்தை நமக்கு வெளிப்படுத்துறதுக்கு அந்த நேரத்தில் போதகர் செய்ய வேண்டியது தீவிரமாக கேட்க வேண்டும். இரண்டாவது, கேட்டதை கேட்டபடி விட்டு விடாம அந்த கேட்ட காரியத்தை அவர்களோட பிரதிபலிக்கும் விதத்துல பதில் அளிக்கணும். எப்படி பதில் அளிக்கணும்? இப்போ ஒருத்தர் ஐயா நான் என்னுடைய ஆரம்ப நாளில் இப்படி இருந்தேன், இப்படி வந்தேன், இந்த சூழ்நிலை ஆச்சு, இப்போ நான் இங்கே வந்திருக்கிறேன், இதுதான் என்னுடைய வாழ்வில் நடந்த எல்லா சம்பவம் அப்படி சொன்னாங்கன்னா ஓகே, நீங்கள் இப்படி நடந்து வந்தீங்க, இந்த சூழ்நிலையில் வந்தீங்க, அப்படி மறுபடியும் நீங்கள் அவங்களுக்கு எடுத்து சொல்லும்போது நீங்கள் நன்றாக கவனித்திருக்கிறீர்கள். அதை தான் பிரதிபலிக்கும் விதத்தில் பதில் அளித்தல். அவங்க சொன்ன எல்லாவற்றையும் தெளிவாக கேட்டு அதுக்கேற்ற சரியான வார்த்தைகளை வேதத்திலிருந்து பேசும் பொழுது அவங்களுக்கு முழு நிறைவை கொண்டு வரும். நம்ம சொன்னதை முழுமையா கேட்டிருக்கிறாரு, வேதத்திலிருந்து நமக்கு பதில் கொடுக்கிறாரு. அது உண்மையிலேயே அவங்களுக்கு ஆறுதல் அளிக்கிற மாதிரி இருக்கும். பெருசா எதுவும் செய்யல கூட பரவாயில்ல, அவங்க சொல்றத A to Z கரெக்டா கேட்டு அந்த கேட்ட வார்த்தைகளை மீண்டுமாக இந்த சூழ்நிலையில் இப்படி கடந்து வந்திருக்கிறீங்க, ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார், அதனால நீங்க பயப்படாதீங்க, சில வேத வசன வாக்கு தத்துவங்களை கூட நீங்க அவங்களுக்கு ஆதரவா சொல்லலாம். இப்படி சொல்லி அவங்களோட பேசும் பொழுது, பதில் அளிக்கும் பொழுது இது அவங்களுக்கு ஆறுதலாக இருக்கும். 3 திறமைகள். 1, தீவிரமாக கேட்க வேண்டும். 2வது, பிரதிபலிக்கும் விதத்துல பதில் அளித்தல். 3வது, கேட்ட மாத்திரத்துல மறுபடியும் பதில் அளித்த மாத்திரத்துல விட்டு விடாம உறுதியுடன் உதவி செய்தல். சில நேரத்துல ஆலோசனை கேட்க வந்தவருடைய சொன்ன அந்த கதையை கேட்டு, அந்த சம்பவத்தை கேட்டு முன்னேறி செல்ல அதிலிருந்து ஆலோசனை கொடுப்பது அது உதவி செய்வதற்கு சமம். பணமோ பொருளோ கொடுக்கவில்லை என்றால் கூட பரவாயில்ல, வாய்ப்பு இருக்கும்போது கொடுக்கலாம், வாய்ப்பு இல்லைன்னா அதிலிருந்து முன்னேறி செல்ல ஆலோசனை வழங்குவது
அது உதவி செய்வதற்கு சமம். உறுதியுடன் உதவி செய்தல் மூன்றாவது. அவர்களும் நீங்களும் தேவனுடைய வார்த்தையை பிடித்து முன்னேறி செல்ல வேண்டும். சில நேரத்தில் உதவி செய்யக்கூடிய சூழ்நிலை இருந்தால் உதவி செய்யலாம், உணவு வாங்கி கொடுக்கலாம், சில நேரத்தில் அவங்களுக்கு பண உதவி கூட செய்யலாம். இப்படி அவங்களோடு கூட இருந்து அவர்களுக்கு ஏற்ற அந்த சூழ்நிலையிலிருந்து சிக்கிக்கொள்ளாம முன்னேறி செல்ல நம்ம வாய்ப்பு வழிகளை உருவாக்கி கொடுக்கும் பொழுது அது அவர்களுக்கு மிகுந்த ஆறுதலை அளிக்கக்கூடியதா இருக்குமா. ஆகவே இந்த 3 விதமான திறமைகள் மற்றும் 5 குணாதிசயம் பார்த்திருக்கிறோம். நீங்களாகவே இருக்க வேண்டும், ரகசியம் காப்பவர்களாக இருக்க வேண்டும், ஒரு எல்லையை குட்பட்டவர்களாக செயல்பட வேண்டும், பாலியல் எல்லைகளை குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், கடைசியாக உங்களை நீங்களே கவனித்துக் கொள்ள வேண்டும். இந்த 5 குணாதிசயம் போதகருக்கு மிகவும் அவசியம். 3 திறமைகள் தீவிரமாக கேட்க வேண்டும், பிரதிபலிக்கும் விதத்தில் பதில் அளிக்கணும், கடைசியா கூடுமான மட்டும் உதவிகளை செய்யணும். அது பொருளோ ஆலோசனையோ வழிநடத்துதலோ அல்லது ஏதாவது ஒன்று செய்யும் பொழுது ஆறுதலான வார்த்தைகளோ அவங்களோடு கூட இருந்து அவங்களுக்கு உதவி செய்யும் போது அது அவர்களை அந்த சூழ்நிலையிலிருந்து ஆண்டவருக்கு நேராக கடந்து வர உதவி செய்யும். இந்த 3 திறமைகள் 5 குணாதிசயங்கள் இவைகளை வருகின்ற நாட்களில் நாம் செயல்படுத்துவோம். எப்படி செயல்படுத்துவது? நெட் பவுண்டேஷன்ல சொல்லப்பட்டிருக்கிறது. தலை, இருதயம், கரங்கள், ஹெட், ஹார்ட், ஹேண்ட்ஸ். இப்படி நம்ம தலையில அதை யோசிக்க வேண்டும், இருதயத்தில் பிளான் செய்யணும், கரங்களில செயல்படுத்தணும். ஹெட், ஹார்ட், ஹேண்ட்ஸ் இந்த காரியங்களை நம்ம பயன்படுத்தும் போது போதகர்களுடைய குணாதிசயம் 5 மற்றும் திறமைகள் 3 இதை நம்முடைய வாழ்வில் பின்பற்றுவோம். ஊழியம் சிறப்பாக மாறுவதற்கு ஆண்டவர் கிருபை செய்வார். தொடர்ந்து இந்த வீடியோவை நீங்க பார்க்கும் பொழுது கேட்கும் பொழுது இந்த புத்தகத்தை கையில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த பாடம் 6வது பாடம். மொத்தம் 7 பாடம் இருக்கு. 6வது பாடம். இந்த 6வது பாடத்தை நீங்கள் நேராக கையில் எடுத்து வச்சுட்டு இந்த வீடியோவை நீங்க பார்க்கும்பொழுது மிகவும் சுலபமாக புரியும். அதை நீங்கள் மற்றவர்களுக்கு சொல்வதற்கு, நீங்கள் உங்களை பயிற்றுவிப்பதற்கு இந்த புத்தகம், வீடியோ, இந்த வார்த்தைகள் 3ம் நீங்க சேர்ந்து கவனிக்கும் பொழுது, கேட்கும் பொழுது, இந்த புத்தகத்தை பார்க்கும் பொழுது சுலபமாக புரியும். கர்த்தர் தாமே இந்த வீடியோ வாயிலாக நம்முடைய ஊழியத்தை ஆண்டவர் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமீன்.